சுசிலா, வாடி, வா போகலாம். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டியா நீ? நான் தான் சொல்கிறேன்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. ஏண்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுற? அதான் உன் ஆத்தாக்காரி வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாளாம்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்த இங்கே? போ போ போ. இருமா, அத்தை புரிஞ்சுக்குவாங்க. அத்தை, ஏங்கத்த அப்படி பேசுகிறீங்க? ஏன் அப்படி பேசுகிறீங்க அத்தை? எங்களை பார்த்தா உங்களுக்கு இறக்கமே இல்லையா? என்னதான் இருந்தாலும் நான் உங்கள் மருமக தானத்த. உங்கள் மருமக, உங்கள் பேர பிள்ளையெல்லாம் அப்படி இந்த நிலமையில இருக்கோமே, அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா, எங்கே இருக்காங்க, என்னாச்சு, ஏதாவது கேட்டிங்களா பார்த்தீங்களா அத்த? எங்களை பார்க்க பாவமா இல்லையா உங்களுக்கு? ஏங்கத்த, நானும் சரி உங்கள் பேத்திகளும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரியுமாங்களா அத்தை உங்களுக்கு? அத்தே, கொஞ்சம் இறக்க குணம் காட்டுங்க அத்தே. பாவமா இல்லையா? அழுதுட்டு இப்படி உங்கள் மருமக உங்கள் முன்னாடி நிற்கிறேனே, உங்களுக்கு பாவமா இல்லையா அத்தை? கஷ்டப்படுறோம் இல்லத்த, கொஞ்சம் உதவலாம் இல்லத்த. எனக்கு என்ன யாரும் இல்லையா? என் மாமியார் இருக்கீங்க, என் குலசாமி மாதிரி இருக்கீங்க, என் மாமனார் மாமா இருக்காரு, அண்ணி இருக்காக, அண்ணன் இருக்காக, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்கையில் நான் ஏத்த வீடு வீடாக தெரு தெருவா அலையணும்? ஏத்த நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னத்த கவலை? பேசிட்டியா இல்லை இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கா? இங்கே பாருடி. ஏண்டி இவ்வளோ பேசுறியே? ஒரு தடவை உன் வீட்டு முன்னாடி நானும் என் புருஷனு வந்து நின்னப்ப உங்களுக்கு இங்கே என்ன வேலை வேண்டி கிடக்கு? உங்களுக்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியில் போங்க. உங்களை உட்கார வச்சுக்கிட்டுலாம் சோறு போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏண்டி கொஞ்ச நெஞ்ச பேச்சாடி பேசுன? அதெல்லாம் மறக்க முடியுமா, மன்னிக்க முடியுமாடி? சொல்லு, மறக்க முடியுமா, மன்னிக்க முடியுமா? உங்களுக்கு மாதம் ஆனால் சாப்பாட்டுக்கு காசு வந்துடும், மரியாதைக்கு உங்கள் மக வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு விரட்டி விட்டவ தானடி நீனு? என் மக எங்களை தங்கமா தாங்குறா. மாதம் ஆனால் பிச்சை போடுற மாதிரி 10,000 அமுச்சு விடுவ. ஏண்டி நாங்கள் என்ன பிச்சைக்காரங்க நினச்சியா? நாங்கள் ஏன் அந்த காசை விடணும்னு நான் வாங்காமல் விடலை, வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. எங்களை பார்த்துக்க உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு அவ்வளோ துயரமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அடி கேடு கெட்டு போயிருக்கோம் நாங்கள், இல்லை அந்தளவுக்கு கேவலமாக இருக்கோமா? சொல்லுடி, சொல்லு, உன்கிட்ட தானே கேட்குறேன். அப்போ அப்படி துரத்தி விட்டியே, என்னத்துக்கு எங்களை துரத்தி விட்ட? தப்பு தான் த, தப்பு தான். என்னை நீங்கள் அடித்து கூட கொல்லுங்கத்த, கொல்லுங்க. நான் கொஞ்ச நெஞ்ச தப்பெல்லாம் பண்ணலத்த. பெரிய பெரிய பாவம் தான் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய பாவம் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனசாட்சி இல்லாமல் உங்களை துரத்தி விட்டேன் பார்த்தீங்களா? கொஞ்சம் நெஞ்ச பாவம் இல்லத்த, பெரிய பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் த, பெரிய பெரிய பாவம் பண்ணியிருக்கேன். மன்னிச்சிடுங்கத்த. நான் அதுக்கு தானத்த உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னை அடிங்க, எவ்வளோ உங்களால் முடியுமோ அடிங்கத்த. நான் பண்ணது தப்பு தான் அத்தை. அன்றைக்கி யோசிச்சிருந்தா நாங்கள் ஏற்ற இன்றைக்கி இந்த நிலமையில இருக்கிறோம். நம்ம அத்தை தானே, நம்ம மாமா தானே, நம்ம மாமனார் மாமியாரை நம்ம கைவிடலாமா? நம்ம கூட தானே வச்சுருந்துருக்கணும். ஏன் இப்படி பண்ணணும் வைக்கணும்னு யோசிக்காமல் பண்ண தப்புனால தான் இப்போ நாங்கள் நடு தெருவில் நிற்கிறோம். அன்னைக்கு நான் யோசித்து உங்களை நான் பார்த்துருந்தேன் வச்சுருந்தேன்னா இப்போ நான் தைரியமாக அண்ணி வீட்டுக்கு வரலாம், போகலாம், இருக்கலாம். அத்தை, நீ இப்போவும் என்னத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதா என்ன? இடம் கொஞ்சம் கிடக்கு எங்கள் பேரில், அதை வச்சு எப்படியாவது பிடுங்கிடலான்னு வந்திருக்கியா? ஐயோ அத்தை, அதை பற்றி நான் யோசிக்க கூட கிடையாது. நீங்கள் வயசான காலத்தில் என்ன பண்ணுவீங்க? எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அத்தை. தயவு செஞ்சு என்னைய கூட விட்டுருங்க. உங்கள் பேத்தியில் வச்சு பார்த்துக்கங்க அத்தை. என்னால் முடியல அடுத்த வீட்டில் வச்சுக்கிட்டு. எங்கேயும் போகலை. என் தம்பியோட மச்சனன் வீட்டில் தான் இருக்கும், என் தம்பியோட மாமனார் வீட்டில் தான் இருக்கும், மாமியார் வீட்டில் தான் இருக்கும். அந்த பையன்தான் எங்களை கூட்டிகிட்டு போச்சு, அவங்க வீட்டில் தான் வச்சுருக்கு அத்தை. எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அவங்க வீட்டில் சொல்லுங்கள்? அதுவும் என் தம்பி பொண்டாட்டிக்கும் எனக்கும் சண்டை வேற வந்துட்டு இருக்கு. ஆமாம், ஓன் சொத்து பூரான் தான் போக்கிட்டு உட்காந்துருக்க. என் புருஷன் சம்பாரித்த சொத்து பூரான் என் மயங்காரன். ஆனால் அவன் நான் நல்லவனாக தாண்டி வச்சுருந்தேன், ஒன்னால தாண்டி அவன் கெட்டு போயிட்டான். உன் அப்பா வீட்டு சொத்தையும் ஏண்டி அழிச்ச? என் தலை விதித்த, என் புத்திய யோசிக்காம விட்டுட்டேன். உங்கள் மயங்காரன் கேட்குறாரே, நல்லவர் தானே, அவர் என்னத்துக்கு கேட்குறாரு? எல்லாம் ஒரு இதுக்கு தான் கேட்பாரு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரே, அதுக்கு கூட நம்ம உதவலைன்னா நம்ம எதுக்கு இருக்கிறோன்னு நினச்சேத்த. ஆனால் இப்போ நினைக்கிறேன், நம்ம பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்.
தப்பு பண்ணிட்டோன்னு இப்போ நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ணோன்னு யோசிச்சு யோசிச்சு இப்போ மனசை நோக அடிச்சுக்கிறேன் அத்தை. அவங்க நல்லா இருந்தா கூட என்னைய வச்சு பார்த்துப்பாங்க. நான் நடுத்தெருவுக்கு வந்தது இல்லாமல் அவங்களே நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டேனேன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்கள் அம்மாவும் அங்கே இருக்க ரொம்ப கஷ்டப்படுது. என்னதான் இருந்தாலும் மருமக பிறந்த வீட்டில் இருக்கிறது எவ்வளோ ஒரு வேதனை இல்லையா? ஒரு தடவை அவளுக்கு உங்கள் அம்மா கறிக்கு உனக்கெல்லாம் சண்டைன்னு கேள்விப்பட்டேன். சண்டைன்னு கூட துரத்தி விட்டியலாம்ல அவளை? இல்லாத கூத்தெல்லாம் பண்ணுறிய. ஏண்டி அவங்க எப்படிடி உங்களை வேண்ட வீட்டில் வச்சு வாழ்த்துவாவ? இப்போ போய் அவங்க வீட்டில் உட்காந்துருக்க. உண்மைதான் அத்தை, உண்மைதான். ரொம்ப ராஜ்யம் பண்ணிட்டேன். என் அம்மா வீட்டில் நான் தான் ராஜ்யம் பண்ணி அவங்கள இப்போ நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டேன் அத்தை. ஆனால் உனக்கு மாதிரி துமுறு யாருக்கும் கிடையாது. என்ன நான் இப்போ சொல்கிறேன், நீ யாரோ நான் யாரோன்னு என்னைக்கே முடிவாயிருச்சு. வீட்டு முன்னாடி, அதுவும் என் புருஷன் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது. அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்று நாங்கள் அழுக வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கமா எத்தனை நாளைக்குமா நாங்கள் மக வீட்டில் இருக்க முடியும் சுசிலான்னு உங்ககிட்ட அழுக இன்னைக்கு வரைக்கும் உன்னால் மறக்க முடியாது. அவ்வளோ அழுது புலம்பிட்டு தான் அங்கேருந்து நாங்கள் வந்தோம். மறந்துட்டியான்னு கேட்டேன். அவ்வளோ அழுது புலம்பி தீர்த்துட்டு தான் அங்கேருந்து நாங்கள் வந்தோண்டி. இங்கே வந்தோம் நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டோம் கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தான் தெரியும். ஒரே ஒரு பையன், அந்த பையனோட நம்ம வாழ முடியலேன்னு எவ்வளோ கவலைப்பட்டோன்னு எனக்கு தாண்டி தெரியும் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு நீ இப்படி வந்து நிற்பன்னு என்னைக்கும் எனக்கு தெரியும். என் காலில் நீ வருவ, என்கிட்ட கேட்ப, கெஞ்சுவ, என் காலில் விழுவன்னு எனக்கு தெரியும்டி. எனக்கு என்னைக்கோ தெரியும். கடவுள் பதிலுக்கு பதில் கொடுப்பாருல்ல. உண்மைத்த உண்மை, அதை நான் நம்புறேங்கத்த. உன் காலில் வில்ல நான் தயார்த்த, உன் காலில் வில்ல நான் தயார். தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்காட்டி என் பிள்ளைங்களை ஏற்றுக்கோங்கத்த. ஏய் யாரி, என்னைக்காவது ஒரு நாள் அப்பத்தானு உன் பிள்ளையில கூப்பிட வச்சிருக்கியாடி நீ? எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கு மாய விட்டு பிள்ளைய பேத்தின்னு எவ்வளோ ஆசைப்பட்டுருப்போம். நான் சரியாதே இப்போ சொல்கிறேன், வீட்டை விட்டு போடி. உன் பிள்ளையில எங்கேயோ கொண்டே வளர்த்துக்கோ. நான் ஒன்றும் பண்ண முடியாது. கிளம்பு. பெரியவங்க வயசானவங்க பார்க்க பாவமா இல்லாமல் விரட்டுனு இல்லை. இப்போ என்ன என்கிட்ட வந்து நிற்கிற? போடி. ஐயோ அத்தை, அப்படி மட்டும் உங்கள் வாயால் சொல்லாதீங்க அத்தை, சொல்லாதீங்க. அட யாரு? நம்ம அண்ணி மாதிரி இருக்கு. ஏய், பினாயில் எது இருந்துச்சுன்னா போய் வாயை கழுவு நல்லா. அண்ணி எவடி உனக்கு அண்ணி? அரைஞ்சி அப்படியே அண்ணிங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. போடி முதல்ல. மா விடுமா, என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த பொறப்ப கல்யாணம் பண்ணிட்டாளே, அப்புறம் அண்ணிங்கம்மா. என்ன அண்ணியாரு? என்ன புதுசா இருக்கு? என்னென்னமோ கேள்வியெல்லாம் பட்டோம். என்னடா நம்ம வீட்டு பக்கம் இன்னும் வரலையேன்னு ஒரு பக்கம் யோசனை எல்லாம் தான் இருந்துச்சு அண்ணியாரே. இப்பதான் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? என்ன அழகையும் ஐயோ, இந்த மாதிரி சேலையெல்லாம் நீங்க கட்டி பார்த்ததே இல்ல. என்னது கழுத்துல அவ்வளோ பெரிய செயின் கிடக்கும் காணும். ரொம்ப ஆள் என்னமோ போல இருக்கீங்களே. ஐயோ கடவுளே. மேடம் எப்பவும் நான் பட்டு சாரி தான் கட்டுவேன். 2000க்கு தான் ரெகுலரா கூட கட்டுவேன். ஃபங்க்ஷன்னா 50,000க்கு கட்டுவேன். அப்படி இப்படிம்பிய என்ன 500 ரூபாய் சேலையை விட கம்மியா அடக்கும் போல. சரியா போச்சு. அது யாரு? அட உங்க அம்மா மாதிரி இருக்கு. நீங்க கெட்டது இல்லாம உங்க அம்மா வீட்டையும் கெட்டு குட்டிச்சோர் பண்ணியாச்சாம்ல, அதுவும் தான் நமக்கு அதுக்கு வந்துச்சு. ஏமா நந்தினி, நீ சொல்றதெல்லாம் சரிதான் நந்தினி, நான் இல்லைன்னு சொல்லலை. நடந்தது நடந்து போச்சு. நான் உன்னை ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தா சாரிம்மா, என்னை மன்னிச்சிரு. முன்ன பின்னையா? முன்னாடி தான் பேசியாச்சே நிறையவே. ஏன்னா எங்க அப்பா அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு நீங்க பேசின பேச்செல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா, அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன? ஏய் நந்தினி, அவள்கிட்ட என்னடி பேச்சு? நீ வாடி. இருமா, பேசுறதுக்கே இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன பேச்சுன்னா பேசுவோம். ஏன் அண்ணி யாரு? அப்புறம் என்ன விஷயமா, என்ன சோழியா வந்திருக்கிய? ஆமா, நீங்க எந்த சத்திரத்துல எந்த கோவில்ல தங்கியிருக்கீன்னு முதல்ல நான் தெரிஞ்சாகணும். எந்த கோவில்? நான் கூட கோவில் போறப்பெல்லாம் பாக்குறது, ஒருவேளை அங்கிட்டு வரிசையில தான் உட்காந்துருக்கிறீங்களோ என்னமோன்னு. ஆனா கவனிக்க முடியாம வந்துடுறேன். பாப்பேன், ஆனா காணும் உங்களை. இல்லைன்னா 15 போடலான்னுதான். ஏய் சுசிலா, வரப்போறியா என்ன? இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு நமக்கு என்ன தலைவிதி அடி? என்னடி இப்படி பேசுறாங்க? நீயும் பேசாம எனக்கு என்ன நின்னுட்டு இருக்க?
என்ன என்ன வேணும் இவங்க? எங்க அண்ணனுக்கு அத்தை அப்படின்னா எனக்கு அத்தை. அத்தை, என்ன கோவம்? ஏன் கோவம்? மகளை பேசுனதுனாலயா? என் மகளை பத்தி தான் நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு கிடக்குமே. மக எங்களை பேசையில அப்ப இனிச்சிச்சு, மகளை நாங்க பேசல கசக்குதா? இங்க பாருமா, உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. பேசாம இரு. நான் பேசவே இல்லை. சுசீலா மா, இருமா, இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். வேற வழி இல்லைம்மா, எனக்கு வேற வழி இல்லை. என்ன பேசினாலும் நான் கேட்டுதாம்மா ஆகணும். அதுக்குன்னு அவங்க என்ன வேணாலும் பேசுவா, எல்லாத்தையும் நீ கேட்டுட்டே இருப்பியா? வரப்போறியா என்ன? இருமா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பண்றது? என்னடி என்ன பண்றதுன்னா இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? இருமா, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல மனசு இருக்கு, புரிஞ்சுப்பாங்க நான் பேசுறதெல்லாம். கோவம் வரதான் செய்யும், ஏன்னா நான் பண்ணது அப்படி. அப்புறம் கோவப்படாம இருப்பாங்களா என்ன? கோவப்படதான் செய்வாங்க, வேற வழி இல்லை. இரு, சத்த நேரம் நான் பேசிட்டு வரேன். என்னமோ பண்ணு, நான் போறேன் வெளியில. என்ன பொங்கி எழுறாங்க உங்க அம்மா? போக வேண்டியதானே, பெறவதுக்கு நிக்கிறியே. என்னடி நந்தினி, வா, நான் வர மாட்டேன். இவள்கிட்ட என்ன பேச்சு உனக்கு? மா, உன் மருமகள் எதுக்கு என்ன சோழியா வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னவா உன்கிட்ட பேசி இருக்குமே. சரி இரு, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அண்ணியாரே, என்ன சோழியா வந்திருக்கிறீங்க? அதை கேட்காம நம்ம வாட்டு கண்டதெல்லாம் பேசியாச்சு. எதுவும் டைம் ஆயிடுச்சா? கோவிலுக்கு எதுவும் போகணுமா? மணி ஆயிடுச்சா? இப்படிலாம் பேசுறதுக்கு இவ கேட்டுக்கிட்டே நிக்கிறா பாரு. என்ன சொல்றதுனே தெரியல. அப்போ நான் வேணாண்டி வர வேணாண்டி நான் ஸ்பாட்டா படிச்சேன். ஆனா கேட்டாளா? கேட்க மாட்டேன்ட்டா. இருமா, அதெல்லாம் நல்லா பேசுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வர. இங்க பார்த்தா எப்படி பேசுறாளுவ. மா நந்தினி. ஏய் நந்தினிங்கிறது மா நந்தினிங்கிற மாதிரி இருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு கொஞ்சம். ஆனா சரி, சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் வயசுல மூத்தவிய அன்னிங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாமா என்ன? அதுக்குதான் சொல்லுங்க. அம்மா நந்தினி இந்த மாதிரி இருந்துச்சு.